ஒரு பவர்ஃபுல்லான லீடர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்க, மற்றவங்கள பார்க்கக்கூடிய பார்வையில் அவங்களுக்கு சுபமான ஒரு பாவனை இருக்கும். அந்த பாவனையில் அன்பு இருக்கும், கருணை கலந்து நிறைஞ்சிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் அந்த ஒரு லீடர்ஷிப்னால் மட்டும்தான் ஒரு சங்கத்தை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டுட்டு போக முடியும். இது ஒன்று. இரண்டாவது விஷயம், அதுலேயே தனக்கான பேர் புகழ் அவங்கள்ட்ட இருக்காது. ஸோ தனக்கான பேர் புகழை நினச்சி யார் ஒரு செயலை செய்கிறாங்களோ அவங்கள்ட்ட சுபமான பாவனையும் இருக்காது, பார்வையும் இருக்காது, அந்த அன்பு கலந்த கருணையும் இருக்காது. இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னாக்க, மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்த விட்டுட்டு கேட்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ கேட்கக்கூடிய இடம் வேறு, கொடுக்கக்கூடிய இடம் வேறு. இந்த கொடுக்கக்கூடிய இடத்துல பவர்ஃபுல்லான லீடர்ஸ் கரெக்டாக அவங்களுக்கு அந்த அறிவு கரெக்டாக வேலை செய்யும். இது ஒரு பக்கம். இரண்டாவது, சுபமான பாவனை வச்சு அப்படி மற்றவங்கள்ட்ட பேசும்போது கூட ஆப்போசிட்லேருந்து சில ரியாக்ஷன் வரும். இந்த விஷயத்தை இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்கள் கூக்குரல் கொடுப்பாங்க. அந்த மாதிரி டயத்தில் பவர்ஃபுல்லான லீடர்ஸ் எப்படி முடிவு எடுப்பாங்கனாக்க, மற்றவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை மட்டும்தான் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களே அந்த ஆளையே அவங்க அவாய்ட் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆளையே அவாய்ட் பண்ணிட்டாக்க, அந்த மாதிரியான லீடர்ஸை நம்ம பவர்ஃபுல் லீடர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது.